எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் பறவை. சாரி ஃபார் லேட் ரிவ்யூ. எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ஒரு பாருங்கள். கேமரா அப்புறம் வந்து கேமரா சரியில்லாதனால வந்து வெறும் வாய்ஸ் மட்டும்தாங்க. நெக்ஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு சரியாயிரும். சாரி எகெயின் சாரி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் மாஸ். இல்லை சூர்யா சார், வெங்கட் பிரபு சார், பிரேம்ஜி, நயன்தாரா மேடம், அப்புறம் வந்து பிரணீதா மேடம், அப்புறம் வந்து மொட்டை ராஜேந்திரன் சார், அப்புறம் வந்து பார்த்திபன் சார், சமுத்திரகனி சார், அப்படி நிறைய பேர் ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து சூர்யா சார் அஞ்சானுக்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றி படம் தரணும் அப்படின்னு வந்து வெற்றி படம் தரணும்னு ஒரு சுமையோடு நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அந்த சுமையை வந்து வெங்கட் பிரபு சாரும் வந்து ஈக்குவலாக சுமந்திருக்காருன்னு அதோட வெளிப்பாடு தான் இந்த படம் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் போயிடலாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் கதைத்தளம், அதாவது கதை. இந்த கதையை வந்து பேய் படம் தான், ஆனாலும் வந்து இந்த பேய் படத்தில் வந்து என்னால் டிஃப்ரெண்ட்டாக தர முடியும், அதை மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி வெங்கட் பிரபு சாரை வந்து கொடுத்துருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சூர்யா சார் இதில் டுவெல் ரோல் பண்ணியிருக்காரு. சூர்யா சார் ஆக்டிங் வந்து பக்காவாக சூப்பராக, அதை எப்படி சொல்கிறதுன்னா, சூர்யா சார் வந்து இதில் வந்து ஆக்டிங் வந்து செமையாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட பாடல்கள், அது வந்து ஒரு பாசிட்டிவ். அதில் வந்து இந்த நான் அவள் இல்லை அந்த பாடல்கள் வந்து சத்தியமாக வந்து ஒரு அதுக்குள்ளே இன்னொரு கதையை வச்சுருக்காரு, அதையும் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து சத்தியமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க தானாகவே. அப்புறம் வந்து பார்த்திபன் சார், அவர் கொடுத்த ரோல், அவர் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காரு. அவர் அப்பப்போ சிரிக்கவும் வச்சுருக்காரு, அப்பப்போ யோசிக்கவும் வச்சுருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வந்து சமுத்திரகனி சார், நான் வந்து முன்பு பார்த்த சமுத்திரகனிக்கும் இந்த சமுத்திரகனிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம் சார். ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்தேன் இந்த படத்தில் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வரும்னு. ஆனால் மட்டும் வந்து நீங்கள் நார்மலான இந்த படத்துக்கு ஏற்ற வில்லன் மாதிரி நடிச்சிருக்கீங்க, அதுக்கு நான் தப்பு சொல்ல. பட் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நடித்த படம் அப்படி இருந்தது உங்களுக்கு, அதுக்காக. அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ், எடிட்டிங். சத்தியமாக வந்துங்க, எடிட்டிங் இல்லைன்னா இந்த படம் வந்து சத்தியமாக வந்து சரியாக வராது. ஏன்னா போர் அடிச்சிடும். பேய் படம் வாச்சு ஒரு பேய் படத்துக்கு வந்து எடிட்டிங் எப்படியோ அந்த எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு அந்த சார். சாரி நேம் தெரில உங்களுக்கு, சாரி ஃபார் தட். அப்புறம் கேமரா ஒர்க் சத்தியமாங்க சூப்பர். கேமரா வந்து எங்கெங்கே வச்சா இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். கொஞ்சம் சாரி திக்கிட்டேன். சத்தியமாக சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து செகண்ட் சூர்யாவோட வாய்ஸ் ஸ்பீச் சத்தியமாக சபையாக இருக்குங்க. அது வந்து வேற ஒரு தமிழ் ஸ்லாங்கில் வரும். வேறு படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அது வந்து சத்தியமாக வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து அதுலேயே வந்து ஒரு பஞ்ச் பேசுவார் சமுத்திரக்கனியை எதிர்த்து, அதுவும் நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு மெயின் கான்செப்ட் உடல் உறுப்பு தானம், அதுவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் ஜெய் சார் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதில் வரும்போது மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. அப்புறம் வந்து இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, கண்டிப்பாக அந்த ஃபைட்டும் சரி டான்ஸும் சரி இந்த படத்தோட பாசிட்டிவ் தான். அப்புறம் வந்து சூர்யா சார் வந்து கத்தி படத்தோட அந்த ஒரு பிஜிஎம்மும், அப்புறம் வந்து விஜய் சாரோட மேகாமாய் வந்து பாடம் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதும், அது வந்து அந்த தேட்டரில் வந்து கொஞ்சம் அதிர வச்சுருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் அஜித் சாரோட அந்த ஒரு டைலாக், அதுவும் வந்து சூர்யா சார் பேசியிருப்பார், அதுவும் நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் இந்த படத்தை வந்து இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ், இந்த படத்தோட நெகட்டிவ் போயிடலாம். நெகட்டிவ் என்னென்னா, முக்கியமான நெகட்டிவ் மக்களிடையே, அதாவது எல்லாத்தோட ஒரு இயக்கம் என்னென்னா, ஏன் நயன்தாரா மேடம் கம்மியாக நடிக்க வச்சிட்டிங்க, ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு சீன் 2 சீனில் ஏற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்ல வச்சு நானும் சொல்லுவேன். ஏன்னா வந்து காட்டு முடி சூப்பராக கட்டிக்க, இன்னும் 2 சீன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. அப்புறம் பிரணீதா மேடம், அவங்களும் வந்து கரெக்டாக அந்த ரோல், அது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோதான் வந்து ஆகணும், ஃப்ளாஷ்பேக்கில் அவ்வளோதான் வந்து ஆகணும், அதுக்காக நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, பாடல்கள் வந்து ஒரு இடத்துல இதாக இருந்தது, அது எனக்கு பிடிக்கல. ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் பிஜிஎம், ஏன்னா வந்து ரிப்பீட்டாக வர மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அதான் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த சூர்யாவை விட இன்னொரு சூர்யா வருவாங்க தெரியுங்களா, அந்த பின்னாடி கூடி வச்சு அந்த சூர்யா தான், அந்த சூர்யாவோட பிஜிஎம் தான் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. அந்த ஒரு டேர்னிங் ஆகட்டும், அந்த ஒரு டேர்னிங் பண்ணும்போது ஒரு இதாகட்டும், அதெல்லாம் சூப்பராக இருக்குது.
அப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தில் வந்து லாஜிக் சூப்பராக இருக்குது. ஏன்னா எங்கேயுமே வந்து இது எப்படா இங்கே வந்துச்சு, அதை எப்படா அங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா வந்து வெங்கட் பிரபு சார் லைட் அப்படியே கரெக்டாக பின்னி அப்படியே கரெக்டாக அப்படியே இது பண்ணி முடிச்சு கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுருக்காரு படத்தை. அதை வந்து யாரும் எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக பின்னியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த பின்னுறதுக்கு அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் கண்டிப்பாக மண்டை குழம்பி இருக்கும். ஏன்னா நம்மனாலே அதை பார்க்குற போது எப்படா இப்படி யோசிச்சாரு அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு படம். சூப்பர். படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் ஒரு டைம் பார்க்கலாம், ஒரு டைம் 2 டைம் 3 டைமே போய் பார்க்கலாம். காசை கொடுத்துட்டு நான் போகிறேன், இந்த படம் எனக்கு தகுதியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 200 300 150 இல்லை 50 கொடுத்து போகிறீங்க, அந்த 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 படத்தை நீங்கள் கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த காசுக்கு ஏற்ற வேல்யூ அந்த படத்தில் இருக்கும். வெளியே வரும்போது சூப்பர்டா, இந்த படத்தில் வந்து இவ்வளோ கருத்து இருக்குடா, நல்லா இருக்குடா படம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்க்கும். அம்மா சூப்பராக இருக்குமா, அப்பா சூப்பராக இருக்குப்பா, இந்த படம் நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறக்கும். தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்கிட்டயோ ஒரு தம்பிக்கிட்டேயோ சொல்கிற விதமாகவும் இருக்கும் படம். ஆக மொத்தத்தில் எல்லா ஜென்ரேஷனுக்கும் பிடிக்கும், தாத்தா பாத்தியிலேருந்து சில குழந்தைங்களோட எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு படத்தை கரெக்டாக வெங்கட் பிரபு சார் மறுபடியும் ஒரு வெங்கட் பிரபு சார் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். சூர்யா சாரும் வந்து அவரோட உழைப்புக்கு வீண் போகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர படத்துக்கு சுமையை தாங்கி அவர் நடித்து அது தெரியுது, கண்டிப்பாக தெரியும், அது ஒரு பாட்டில் எல்லாம் அது தெரியும் உங்களுக்கு, அந்த டைலாக் டெலிவரி எப்பவும் தெரியும் அவரோட அந்த சுமை. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது, இந்த படம் எப்படியோ நான் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நடிச்சிருக்காரு. அது அப்படியே நல்லா தெரியுது. ஆபத்தில் சூப்பருங்க. போய் படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படத்தோட மார்க் 5க்கு 3, சரி 5க்கு 3.5, சாரி 5க்கு 3.5. ஒரு மீண்டும் ஒரு விமர்சனம் அல்லது ஒரு முன்னோட்டம் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது தமிழ் பறவை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மேலும் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.